கரண்ட் அஃபேர்ஸில் என்னோட ஸ்கோர் கம்மியாகவே இருக்குது. நான் நார்மலாக இப்போ எடுக்கிறத விட ஒரு 10, 15 மார்க் சேர்த்து என்னால் எடுக்க முடியுமா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நடந்து முடிஞ்ச மெயின்ஸ் எக்ஸாம்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது, அதிகமான கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ஜிகே பேஸில் தான் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்கிங் அவேர்னஸ் செக்ஷனில் தான் அதிகமாக வரும். அதுக்கடுத்து பேங்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ், வேல்யூஸ் இந்த மாதிரிலாம் வச்சு கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த வருஷம் கம்ப்ளீட்டாக மாற்றி ஸ்டாட்டிக் ஜிகே பேஸ்டு தான் வந்து கேட்குறாங்க. அந்த ஸ்டாட்டிக் பேஸ்டுமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்கன்னா, ஏதாவது ஒரு நியூஸ் வந்து அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ராம்சார் சைட், டைகர் ரிசர்வ், நேஷ்னல் பார்க் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வந்து இத்தனை ஆட் பண்ணியிருக்காங்க, புதுசாக வந்திருக்கு, ஏதாவது ஒன்று அதை பற்றி பேசியிருந்தாங்கன்னா, அதுலேருந்து கொஷின் கேட்குறாங்க. ஸ்டாட்டிக்கான கொஷினாக இருந்தாலுமே கரண்ட் அஃபேர்ஸில் இன்டெப்த்தாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி டைப்பில் தான் இந்த வாட்டி வந்திருந்தது. அதுக்காக நான் போயிட்டு நேஷ்னல் பார்க்கு, டைகர் ரிசர்வ், ஜிஐ டேக் இந்த மாதிரியான எல்லா ஸ்டாட்டிக்கையும் நான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டைம் இருந்தா, இல்ல படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா படிச்சுக்கோங்க, நல்லது தான். இல்ல அந்த மாதிரி ஸ்டாட்டிக்கா படிக்கலனாலும் பிரச்சனை இல்ல. நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்லயே படிக்கும்போது இன்டெப்த்தா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க நியூவா ஒரு 10 ஜிஐ டேக் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துச்சுன்னா, ராஜஸ்தான்ல எத்தனை, தமிழ்நாட்டுல எத்தனை, குஜராத்ல எத்தனை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்காம, அந்த 10மே என்னென்ன, தமிழ்நாட்டுல எந்தெந்த பொருளுக்கு ஜிஐ டேக் குடுத்துருக்காங்க, ராஜஸ்தான்ல எதுக்கு குடுத்துருக்காங்க அப்படின்றத அப்பவே நீங்க தெளிவா படிச்சுக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஐ டேக்கோடைய அப்ரிவேஷன் என்ன? ஜிஐனா என்ன? அதுக்கப்புறம் ஜிஐ டேக் வந்து எத்தனை வருஷத்துக்கு லைசென்ஸ் குடுப்பாங்க? எத்தனை வருஷத்துக்கு ஒன்ஸ் ரினிவல் பண்ணணும்? இந்த மாதிரியான டீட்டெயில்ஸும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸாமுக்கு கொஸ்டின் எடுக்கிறவங்க நினைக்கிறாங்க. நீங்க ஒரு நியூஸை படிக்கிறீங்கன்னா, அந்த மாதிரி தான் படிக்கணும். எக்ஸ்ட்ரா நியூஸஸும் எடுக்கணும். இப்போ ஏதாவது ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா, அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? யார் வந்து அதோடைய சீஃபு? அதுக்கப்புறம் அது என்னென்ன வேலை செய்றாங்க? அப்படின்ற மாதிரிலாம் படிக்கணும். இதையும் தாண்டி ஒரு சில கொஸ்டின் அரசியல் அமைப்புல இருந்தும் கேட்டிருக்காங்க. ஆர்ஆர்பி கிளர்க்ல தான் நினைக்கிறேன். பிரசிடெண்ட்டுக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இன்னொரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, பிரசிடெண்ட்டால் யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் 4 பேர் கொடுத்துருந்தாங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறத தாண்டியுமே ஒரு சில கொஷின் இந்த மாதிரியும் நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதாக தான் இருக்குது. இந்த இயர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஸ்டாட்டிக் பேஸ்டு தான் வந்து கொஷின் இருந்தது. லாஸ்ட்டாக நடந்த ஓஎஸ்எல் ஏஓ மெயின்ஸ்லேயுமே இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணாமல் அதே ஸ்டாட்டிக் டைப் கொஷின்ஸ் தான் நிறைய கேட்டிருந்தாங்க. இது ஆர்பிஐ அசிஸ்டன்ட்லேயும் கண்டினியூ ஆகுமா அப்படின்றது தான் தெரியல. ஒன்று இந்த சர்க்கிளை பிரேக் பண்ணாமல் இத்தனை நாள் நடந்த எல்லா எக்ஸாம் மாதிரி இவங்களும் ஸ்டாட்டிக் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். அப்படி இல்லைனா இந்த ட்ரெண்ட்லேருந்து வெளியே போயிட்டு பழைய டைப்பில் வந்து கரண்ட் அஃபேர்ஸாக மறுபடியும் பேங்கிங் அவேர்னஸ் எல்லாமே சேர்த்து கேட்குற மாதிரி கேட்கலாம். அது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சரி, ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி தான் படிக்கிறது, எப்படி நான் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சோர்ஸஸை லிமிட்டடாக வச்சுக்கணும். நான் பண்ண தப்பு என்னென்னா, நிறைய சோர்ஸஸில் படித்து எனக்கு ரிவிஷன் பண்ணவே டைம் இல்லை. அதனால தான் என்னோடய ஸ்கோர்லாம் நினச்சதோடவே கம்மியாக வந்துச்சு மெயின்ஸ் எக்ஸாமில். ஏதாவது ஒரு சோர்ஸை பிக் பண்ணுங்கள். அஃபேஸ் க்ளவுடாக இருக்கலாம், ஸ்மார்ட் கிடாவாக இருக்கலாம், இல்லை கைட்லியாக இருக்கலாம், இல்லை அப்பர்ஜித்தாக இருக்கலாம். உங்களுக்கு சோர்ஸஸ் வந்து நிறையவே அவைலபிளாக இருக்குது. எல்லாத்துலேயுமே போயிட்டு டெய்லி நியூஸஸ் எடுத்து ஒரு 2 நாள் நியூஸை படித்து பாருங்கள். எந்த ஃபார்மேட் உங்களுக்கு பிடிக்குது, யாருடைய கண்டென்ட் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, யாராவது ஒருத்தரை வந்து பிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து டெய்லியும் படிங்க. முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது கிடச்சதுன்னா நீங்கள் எழுதிட்டே இருக்கலாம். இல்லை என்கிட்ட டேப் இருக்குது அப்படின்னா நான் பிரிண்ட் அவுட் எடுத்துப்பேன், சோர்ஸஸ் வச்சுட்டு நான் அப்படியே படிச்சுப்பேன் அப்படின்னாலும் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த சோர்ஸஸில் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நியூஸை படிச்சுட்டே இருங்க. அதை டெய்லி ரிவிஷன் பண்ணுங்கள். வீக்கெண்ட் முடிஞ்சவொடனே ரிவிஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் ஆனோடனே அடுத்து முன்னாடி வீக் ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ரிவிஷன் போயிட்டே இருக்கட்டும். கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு சோர்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. எதனால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நியூஸ் வந்து நம்ம படிச்சிருப்போமே தவிர அந்த கான்செப்ட்லேருந்து இன்னும் ஒரு சில கொஷின்ஸ்லாம் நம்ம எடுத்திருக்க மாட்டோம். இன்டெப்த்தாக நம்ம எடுத்திருக்க மாட்டோம், படிச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த சோர்ஸஸில் கவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்சது தெரியாதுன்னு சொல்லிட்டு நிறைய புது புது கொஷின் பார்ப்போம். ஸோ 2வது சோர்ஸஸில் ரிவிஷன் வச்சுக்கோங்க. அப்போ 2 சோர்ஸுமே வந்து எக்ஸாம் முன்னாடி வரைக்கும் திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். ஆன்லைனில் பார்த்தா நிறைய பேர் வந்து எங்கேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் படித்து இவ்வளோ எடுத்தாங்க, அவ்வளோ ஸ்கோர் வந்துச்சு, இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேப்சூல்ஸ் விட்டுட்டே தான் இருப்பாங்க. அதை நினச்சி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். 2 சோர்ஸ் பிக் பண்ணிங்களா, அது 2த்தை மட்டும் எத்தனை வாட்டி முடியுமோ ரிவிஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு சில கொஷின்லாம் வந்து நீங்கள் படித்த மந்த்லேருந்தே கேட்டிருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு ஆன்சர் தெரியாது. அதுக்கான ரீசன் என்னன்னு போயிட்டு தேடி பாருங்கள். ஒன்று, நீங்கள் படித்த சோர்ஸில் அந்த கொஷின் வந்திருக்கும், நீங்கள் அதை தவற விட்டுருப்பீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அந்த கொஷினை படித்தே இருக்க மாட்டீங்க, 2 சோர்ஸ்லேயும் வந்திருக்காது. ஆல்ரெடி அந்த சோர்ஸில் இருக்குது, நீங்கள் படித்ததை ஞாபகம் வச்சுக்க முடியலனா அப்போ ரிவிஷன் 10ல் நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இல்லை எனக்கு அதில் கொஷினே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கொஷினை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. 2 சோர்ஸ் மட்டும் போதுமா, நான் இன்னும் நிறைய படிக்கணுமே அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக படிங்க. அது எம்சிக்யூ ஃபார்மேட்டில் இருக்குதான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க.
எத்தனை சோர்ஸில் பார்த்தாலுமே அது ஃப்ரீ டைமில் பார்க்குறப்ப எம்சிக்யூ டைப்பில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். புதுசாக படிக்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் புது புது சோர்ஸாக ஃபாலோ பண்ணி ஃப்ரெஷ்ஷாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பழைசே வந்து ஸ்ட்ராங்காக மைண்டில் இருக்குமான்றது தெரியல. ஸோ அதனால் இருக்கிற கம்மியான சோர்ஸ் இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். நான் சுத்தமாக படிக்கவே மாட்டேன் அப்படின்றவங்க அட்லீஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள். ஒரு 10லேருந்து 15 கொஷின்குள்ளே தான் இருக்கும். சும்மா டெய்லியும் தெரிஞ்சுக்கோங்களேன். இதில் பிரச்சனை என்னென்னா மோஸ்ட்லி எந்த சோர்ஸ் எடுத்தாலும் காப்பிரைட் ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீயாக இருக்கிற சோர்ஸில் நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாகவே எடுத்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு என்ன வீடியோலாம் வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சஜஷன் ஏதாவது இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கேயே போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.